வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு எல்எல்எம் மாடலில் நம்மளோட டேட்டா ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம டேட்டா இங்கே வரும், அதை கன்வெர்ட் ஆகி டீப் லேர்னிங் போயிட்டு அங்கேருந்து ஒரு அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ணி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ ப்ரோக்ராமிங் வருதுன்னா இது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் வேறு டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, வேறு எப்படி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராமிங் பதிலாக மியூசிக் வேணும், இல்லை சேட்டிங் வேணும், இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ் வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பார்ப்போம். ஏன்னா இது ஃபுல்லாக பண்ணுறது இந்த டீப் லேர்னிங்கோட ஒர்க் தான். ஸோ இந்த டீப் லேர்னிங் ஒர்க் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணால் தான் நமக்கான அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். நம்ம எக்ஸாக்டாக இந்த அவுட்புட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் நம்ம ஒரு 60-70% நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட், இந்த டீப் லேர்னிங்கை பற்றி இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக இது எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். இதுதான் ஒரு ஹை லெவல் டிசைன் மறுபடியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் டிசைன் தான், எப்படி டீப் லேர்னிங் உள்ள இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம். ஓகே, ஸோ நம்ம ஐலவ்னு அனுப்புகிறோம். இந்த நெக்ஸ்ட் டோக்கனாக ப்ரோக்ராமிங் ப்ரிடிக்ட் பண்ணிச்சு. நம்ம இப்போ அதை மாற்ற போகிறோம். அது இருக்கட்டும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஐலவ்னு அனுப்பும்போது உள்ளே இன்டர்னலாக லாட் ஆஃப் நோடை கனெக்ட் பண்ணும். ஸோ கனெக்ட் பண்ணி தான் அந்த டேட்டாவை எடுக்கும். அந்த நோடு கனெக்ஷன், அந்த டேட்டாவை கனெக்ட் பண்ணி எடுக்குதுல்ல இந்த லேயர், இதை தான் நம்ம இந்த பார்ட்டை தான் ஹிடன் லேயர்னு சொல்லுவோம். இது ஒன்று ஒன்றுக்கும் சேஞ்ச் ஆகும். இப்போ இது எக்ஸாக்டாக 10 வரும்னு அவசியம் கிடையாது. பட் நான் ஏற்கனவே சொன்னது எக்ஸாம்பிள் தான். நம்ம டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேலை அனலைஸ் பண்ணி இந்த ஹெட் அண்ட் லேயர் கம்மியாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் போகலாம். ஸோ இவன் தான் இந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறான். ஸோ அப்போ இவனை நம்ம சம்பவ் கண்ட்ரோல் பண்ணாதான் நமக்கான அவுட்புட் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். பட் எகைன் எக்ஸாக்டாக எனக்கு இதுதான் அவுட்புட் வேணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் பதிலாக எனக்கு வேற அவுட்புட் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நீ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும், அதாவது டோக்கன் நீ எவ்வளோ தூரம் போகலாம் உங்களோட அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டோக்கனை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். எப்படி நீ நெக்ஸ்ட் டோக்கன் எனக்கு நீ ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அஸ் எ யூசர் கண்ட்ரோல் பண்ணுறான். எல்எல்எம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கான டோக்கனை இவன் ஜென்ரேட் பண்ண போகிறான். எல்எல்எம்மோட அவுட்புட் நமக்கு டோக்கன் இங்கே வரப்போகுது. ஓகே, ஸோ எந்தெந்த பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மேக்ஸ் டோக்கன், இந்த பேராமீட்டர், டெம்பரேச்சர், டாப் பி, ஸ்டாப் சீக்வன்ஸ், ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி, ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி. ஸோ இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம எல்எல்எம் ஜென்ரேட் பண்ணுற டோக்கனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, இதில் எல்லா பேராமீட்டரும் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிடையாது. நீங்கள் உங்களுக்கான அவுட்புட் எப்படி வேணுன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேக்ஸ் டோக்கன்னா என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பேராமீட்டர்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த பேராமீட்டரோட யூஸ்னா மேக்ஸ் டோக்கன்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, டாப்பினா என்ன, ஸ்டாப் சீக்வன்ஸ், பெனால்ட்டி பேராமீட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சாம்பிள் பார்ப்போம், இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராமீட்டரை. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த எல்எல்எம் 2 டைப் ஆஃப் பேராமீட்டர் இருக்கும். இவன் ஒரு பேராமீட்டர் குரூப்பு, இவன் ஒரு பேராமீட்டர் குரூப்பு. ஸோ இவனை என்ன இன்னொரு பேராமீட்டர் என்ன சொல்லுவோம்னா இவனை கோர் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இவன் கோர் பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா எல்எல்எம் ட்ரைன் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, லாட் ஆஃப் டேட்டா கொடுத்து எல்எல்எம் ட்ரைன் பண்ணுவாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ தான் இந்த கோர் பேராமீட்டர் யூஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் மாடல் பில்ட் பண்ண பிறகு இந்த கோர் பேராமீட்டர் உள்ள வராது, யூஸ் கிடையாது. அந்த கோர் பேராமீட்டர் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த கோர் பேராமீட்டர் கான்செப்டை பற்றி இப்போக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். எல்எல்எம் பேராமீட்டர் 2 டைப்ஸாக இருக்கும். ஒன்று கோர் பேராமீட்டர் அண்ட் அனதர் ஒன்று இந்த பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஹைப்பர் பேராமீட்டர்னு சொல்லுவோம். இவன் என்ன சொல்லுவோம்னா ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ் ஏ யூசர் நம்ம இந்த ஹைப்பர் பேராமீட்டரை யூஸ் பண்ணி தான் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்எல்எம். ஓகே, நம்ம இப்போ டீட்டெயிலாக இதை பற்றி பார்ப்போம். ஹைப்பர் பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் ப்ரோக்ராம்
படி நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்னு சொல்லி அதுக்கான ஆர்டரில் தான் வந்து இதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சரோட வேலை தான் வந்து இந்த வேல்யூவை ப்ரிடிக்ட் பண்ணுறது. இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இவனோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 0ன்னு கொடுத்துருந்தோன்னா இவன் எப்போதுமே என்ன வேல்யூ எடுப்பான்னா ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் எடுப்பான். அதாவது வந்து ஒரு லிஸ்ட் வரும், இந்த டீப் லேர்னிங் என்ன பண்ணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுக்கும். ஏய் ஐ லவ் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 10 ஒரு 5 லிஸ்ட் இருக்கு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் கொடுக்கும். இவன் இந்த டெம்பரேச்சர் வேல்யூ இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூவை பிக் பண்ணுவான். அந்த பிக் பண்ணுற வேல்யூ தான் வந்து இது டெம்பரேச்சர் 0. இது இந்த ரேஞ்ச் என்னன்னா 0 to 1, 0.1, 0.2 இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல்யூஸ் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்ம 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இவன் என்ன பண்ணுவோம்னா எப்போதுமே அதில் உள்ள ஹையஸ்ட் ரேங்கிங் என்னவோ ப்ராபபிலிட்டியில் அந்த வேல்யூ தான் பிக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஐ லவ் ப்ரோக்ராமிங்னா ஐ லவ் அப்படின்னு சொன்னோம்னா இஃப் ப்ரோக்ராமிங் ஹேஸ் ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி என்ன பண்ணுவான், இவன் எப்போதுமே ஆல்வேஸ் ப்ரோக்ராமிங் தான் சூஸ் பண்ணுவான். இப்போ 0 இல்லாம நம்ம 0 to 1 கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ வந்து the model might choose other words. ஏய் எனக்கு எப்போதுமே 0 வேணா, நீ வந்து எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரிடிக்ஷன் தான் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்போ இந்த மாடல் வந்து நம்ம என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் பேராமீட்டர் வந்து நம்ம வந்து 0க்கு மேலே செட் பண்ணணும். ஸோ 0க்கு மேலே செட் பண்ணோம்னா அதோட ப்ரிடிக்ஷன் வந்து பிக் பண்ற இது வந்து மைட் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து ஐஸ்கிரீமாக இருக்கலாம், மியூசிக், சேட்டிங், இது மாதிரி டிஃப்ரெண்ட் அவுட்புட் வந்து இவன் ப்ரிடிக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், இந்த டெம்பரேச்சரை யூஸ் பண்ணோம்னா நம்ம இந்த ப்ரோக்ராமிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து எப்போதுமே மாற்றலாம். ஸோ எனக்கு எப்போதுமே ப்ரோக்ராமிங் வேணா, எனக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட் வேணும்னா நம்ம இந்த டெம்பரேச்சரை யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இந்த வழியில் வந்து நம்ம வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து டாப் பி. ஓகே, அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆள் தந்துருவான்ல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னல ஒரு 5 or 10 லிஸ்ட் வரும், அதுல இருந்து இந்த டெம்பரேச்சர் பிக் பண்ணி சொல்லுவான்னு சொல்லுவோம்ல, அந்த லிஸ்ட்டை பிக் பண்ணி தர வேலை தான் இவன் வந்து டாப் பி, இவனோட வேலை. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு ரேஷியோ வந்து நம்ம செட் பண்ணும். நீ சர்ச் பண்ற வர லிஸ்ட்ல இப்போ வந்து 50 கூட வரலாம், 100 பாசிபிலிட்டி சொல்லலாம். இப்போ நம்ம 50யோ 100ஓ இவ்வளோ டேட்டா வந்து நம்ம அனுப்ப முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரேங்கிங் செட் பண்ணுவோம். இங்கே டாப் பியில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10க்குள்ள வரவன் எடு, இல்லை 8க்குள்ள வரவன் எடு, இந்த மாதிரி வந்து நம்ம ரேங்கிங் செட் பண்ணாதான் அந்த கலெக்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் டாப் ரேங்க்ல உள்ள டேட்டா வந்து பிக் பண்ணும். ஸோ அந்த வேலை தான் வந்து இந்த டாப் பியோட வேலை. இப்போ நம்ம டாப் பி வந்து 0.9 செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ரேஞ்ச் வந்து 0 to 1 தான். இதோட ரேஞ்ச் வந்து 0 to 1 தான். இப்போ 0.9 செட் பண்ணிட்டோம்னா எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா 90%க்கு உள்ள ப்ராபபிலிட்டி தான் எடுப்பான். ஓகே, மாடல் எல்எல்எம் கொடுக்குற ப்ராபபிலிட்டி, இந்த 50 ப்ராபபிலிட்டி வச்சுக்கோ அப்படின்னா இந்த 50ல் யாரெல்லாம் வந்து 90%க்கு மேலே இருக்காங்களோ அவனை தான் இவன் வந்து சூஸ் பண்ணுவான். ஓகே, இப்போ சூஸ் பண்ணும்போது ப்ரோக்ராமிங் வந்து இந்த குரூப்ல இருக்கும். ஓகே, ஸோ 90% மேலே ப்ரோக்ராமிங் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேட்டிங், மியூசிக்ஸ்லாம் இருக்காங்க 90% மேலே. இந்த லிஸ்ட்டை தான் வந்து இது ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ வைக்கும்போது இந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அவன் வந்து இந்த வேல்யூ வந்து பிக் பண்ணுவான். இப்போ இந்த டெம்பரேச்சர் வேல்யூ பேஸ் பண்ணி என்ன பண்ணுவான், இங்கே டாப் பியில் வந்து வேல்யூ பிக் பண்ணுவான். ஸோ இப்போ பிக் பண்ணும்போது இந்த 90க்கு மேலே மியூசிக்கும் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கும் இருக்கு, ப்ரோக்ராமிங்கும் இருக்கு அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் எதை வேணா சூஸ் பண்ணுவான். ப்ரோக்ராமிங் சூஸ் பண்ணுவான், மியூசிக்கும் சூஸ் பண்ணுவான், வாய்ப்பு உண்டு. ஏன்னா நம்ம இந்த டாப் பி வந்து என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90%க்கு மேலே செட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங்கோட பர்சன்டேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0.95 வச்சுக்கோங்க, 0.95 வருது இவனோட ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த மியூசிக்கோட ப்ராபபிலிட்டி 0.90 வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ராபபிலிட்டி வந்து சேஞ்ச் பண்றோம். நீ வந்து என்ன பண்ணு, உன்னோட டாப் இது வந்து 0.95 வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். 0.95 வச்சுக்கோ. அப்போ வைக்கும் போது என்ன ஆகும், இந்த 9.0 போயிடும், இது வராது, இவன் உள்ள வரமாட்டான். அப்போ ஒரே ஒருத்தன் தான் வருவான், அது யாருன்னா இந்த ப்ரோக்ராமிங் விட்டு தான் வருவான். அப்போ டாபிக் வந்து வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, நான் வந்து 9.5 இருக்கு, அதுல ப்ரோக்ராமிங் இருக்கு, நான் இதை பிக் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டெம்பரேச்சரும் டாப்பையும் வந்து
மோஸ்ட்லி இன்டர் ரிலேட்டட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து டெம்பரேச்சரையும் டாப்பையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டோக்கன் வந்து ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ணலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டோக்கன், எந்த டோக்கன் எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த 2 பேர்த்தோட வேலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் டோக்கன். இவனோட வேலை என்ன அப்படின்னா எவ்வளவு டோக்கன், அதாவது ஆன்சர் வந்து நான் ஜென்ரேட் பண்ணணும், அந்த வேலை தான் வந்து இவனோட வேலை. அவன் பாட்டு ஜென்ரேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்க முடியாது. ஐ லவ் ப்ரோக்ராமிங், ஐ லவ் மியூசிக், ஐ லவ் சாட்டிங், ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம போயிட்டே இருக்க முடியாது. சமமா ஒரு இடத்துல கண்ட்ரோல் ஆகி நிற்கணும். அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்றது வந்து டிஃபால்ட்டா ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஒவ்வொரு மாடலுக்கும் டிஃபால்ட்டா வந்து இந்த மேக்ஸ் டோக்கனை கண்ட்ரோல் பண்றதுக்கான வேல்யூ வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க, டிஃபால்ட் வேல்யூஸ். பட் நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் எப்போதுமே ஹையா தான் இருக்கும். நம்மளோட ப்ரோக்ராமுக்கு வந்து நமக்கு இவ்வளவு டேட்டாஸ் வேணா, நம்ம வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டேட்டா மட்டும் எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வேல்யூஸ் தான் வந்து இந்த மேக்ஸ் டோக்கனோட வேலை. இவன் அதுதான் அந்த வேலையை பண்ணுவான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேக்ஸ் நம்பர் ஆஃப் டோக்கன் ஜென்ரேட்டட் சிங்கிள் ரெஸ்பான்ஸ், அதாவது நான் ஒரு இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கு நீ இவ்வளவுதான் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த சிங்கிள் ரெஸ்பான்ஸ். அப்போ இஃப் மேக்ஸ் டோக்கன்ஸ் 5 மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா the input is I love, the model might generated programming, இன்னொரு வேர்டு வந்து டாட் and stop producing I love programming டாட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 5 செட் பண்ணியிருக்கோம். பட் வந்து இங்க வந்து பார்த்தோம்னா 4 தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. என்னன்னா ஐ லவ் ப்ரோக்ராமிங் டாட் அப்படின்னு 4 தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் நம்ம 5 செட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் வந்து ஒரு மீனிங்லெஸ், அடுத்து ஒரு கேரக்டரோ இதை கொடுத்தாவே மீனிங்லெஸ். ஓகே, லெட் இட் பி தேர். ஆனா இந்த மேக்ஸ் டோக்கன் வந்து நம்ம செட் பண்றது 5 அப்படின்னா எப்போதுமே தம்ப் ரூல் வந்து அது எக்ஸாக்டா 5ல ஸ்டாப் ஆகாது. மேபி 6 வேர்டு போகலாம், மேபி 7 வேர்ட்ஸ் போகலாம், மோர் தன் தட் போகாது. ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2% ஆர் 1% அதிகம் இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேலேயோ அதுக்கு கம்மியாவோ போகாது. அதனாலதான் வந்து இப்ப நம்ம இங்க ஃபைன் கொடுத்தோம் அப்படின்னா 4ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கு மேல போல. ஏன்னா அதுக்கு மேல ஜென்ரேட் பண்ணாலும் மீனிங்லெஸ், ஸோ அது ஸ்டாப் ஆயிடுச்சு இங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம 2 செட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி ப்ரோக்ராமிங் வரலாம், இல்ல ஐ லவ் அப்படின்னு வரலாம். இது வந்து டைனமிக், இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ற மேக்ஸ் டோக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அதான் இந்த மேக்ஸ் டோக்கனோட வேலை. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் சீக்வன்ஸ். இந்த ஸ்டாப் சீக்வன்ஸும் மேக்ஸ் ரிலேட்டடும் ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் தான், பட் எக்ஸாக்டா ரிலேட்டட் கிடையாது. எப்படின்னா இப்போ நம்ம டாப்லையும் டெம்பரேச்சர்லையும் பார்த்தோம்னா அதே கான்செப்ட் தான் இங்கே. நீங்க மேக்ஸ் டோக்கன் செட் பண்ணிட்டீங்க, இப்போ 1500 அந்த மாதிரி ஏதோ ஒரு 500 லெட் அஸ்யூம் 500 நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம செட் பண்ணியிருக்க வேல்யூ வந்து 500. பட் இந்த ஸ்டாப் சீக்வன்ஸோட வேலை என்ன ஆகும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் நீ ஜென்ரேட் பண்ணும்போது வந்துடுச்சு அப்படின்னா நீ ஸ்டாப் ஆயிடு, அதுக்கு மேல நீ மாடல் வந்து எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அப்போதான் வந்து இந்த ஸ்டாப் சீக்வன்ஸ் வந்து உள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மேக்ஸ் டோக்கன் 500 நான் செட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்றேன். நீ 500 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இந்த கேரக்டர் வந்து நீ ரீச் ஆயிட்ட, உன்னோட ரெஸ்பான்ஸ் வந்து நீ ஜென்ரேட் பண்ணும்போது ரீச் ஆயிட்ட அப்படின்னா நீ ஸ்டாப் ஆயிடுன்னு சொல்லிடலாம். ஸோ அதோட வேலை தான் வந்து இந்த ஸ்டாப் சீக்வன்ஸோட வேலை. இங்க பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் டாட்னு சொல்லியிருக்கேன். இஃப் த ஸ்டாப் சீக்வன்ஸ் செட் அஸ் டாட் and the model generated I love programming dot, it will stop as soon as generated dot producing I love programming. For example இப்போ மேக்ஸ் டோக்கன் வந்து நம்ம 500 நான் இங்க செட் பண்ணிட்டேன். 500 நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ண பிறகு இங்க ஸ்டாப் சீக்வன்ஸ் வந்து டாட்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ மேக்ஸ் டோக்கன் வந்து 500 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணாது. ஸ்டாப் சீக்வன்ஸை பொறுத்து இது வந்து ஒன்லி ஜென்ரேட்டட் இஸ் ஐ லவ் ப்ரோக்ராமிங் டாட். ஸோ நீங்க வந்து திங்க் பண்ண கூடாது, ஏன்னா மேக்ஸ் டோக்கன் வந்து 500 செட் பண்ணிட்டேன், பட் எதுக்கு இப்போ ஸ்டாப் ஆகுது, அதுக்கு மேலே ஏன் ஜென்ரேட் ஆகல அப்படின்னா நீங்க வந்து எது செக் பண்ணி பார்க்கணும்னா ஸ்டாப் சீக்வன்ஸ் எதுவும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இது செட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது ஸ்டாப் ஆயிடும். அதான் வந்து ஸ்டாப் சீக்வன்ஸோட வேல்யூ. அடுத்து வந்து பார்த்தோம்னா அனதர் 2 பாராமீட்டர் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட் வந்து பிரசன்ஸ் பெனால்டி. ஸோ இவனோட வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐ லவ் ப்ரோக்ராமிங் சொல்றோம், இஸ் இன்புட் அண்ட் ஃப்ரீக்வன்சி பெனால்டிஸ் அப்ளைடு. அதாவது வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி பெனால்டி பாராமீட்டர் எனேபிள் பண்ணியிருக்கோம். நம்ம இன்புட்டை வந்து ஐ லவ் ப்ரோக்ராமிங். இப்போ த மாடல் இஸ் லெஸ் லைக்லி டு ரிப்பீட் ப்ரோக்ராமிங் அண்ட் மைட் சூஸ் டிஃபரெண்ட் டோக்கன் இஃப் த கான்டாக்ட் அலோ ஃபார் இட். எவ்ரி டைம் எப்போதுமே வந்து ஐ லவ் ப்ரோக்ராமிங் கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஸோ ரிப்பீட்டா வர வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ டெம்பரேச்சர்ல பார்க்கும்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர்ல வந்து ப்ராபபிலிட்டியை பொறுத்து ப்ரோக்ராமிங் வந்து ஆல்வேஸ் சூஸ் ஆகும்னு சொல்றோம்ல. அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா இப்போ
நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, இப்போ 90% இருக்கு, நம்ம 90 செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும், இந்த டெம்பரேச்சர் வந்து மேபி ப்ரோக்ராமிங்கை சூஸ் பண்ணலான்னு சொன்னோம், அடுத்து வந்து மியூசிக்கை சூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். இவன் டெம்பரேச்சர் வந்து எப்போதுமே சூஸ் பண்ணோம்னா சூஸ் பண்ண மாட்டான், இவன் ஆல்வேஸ் ப்ரோக்ராமிங்கை சூஸ் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. இப்போ மியூசிக் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கலாம், பட் ஆனால் வந்து அதோட பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி வேலை என்ன பண்ணுன்னா பார்ப்பான், இந்த மாடல் வந்து என்னடா ரிப்பீட்டாக வந்து ப்ரோக்ராமிங்கே சூஸ் பண்ணிட்டு இருக்கு, அதாவது இந்த டெம்பரேச்சர் அவன் வந்து என்னடா ரிப்பீட்டடாக சூஸ் பண்ணிட்டே இருக்கான், ஐ லவ் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு, வேணாம் நீ வந்து வேற சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டியோட ஒர்க். ஸோ ரிப்பீட்டடாக வர வேர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃப்ரீக்வன்சி பெனால்ட்டி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரிப்பீட்டடாக வர வேர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் நேமில் ஸ்டார்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஹீ ஆர் ஷி அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மாடல் வந்து ரிப்பீட்டடாக சேம் வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடாது, அந்த அவுட்புட்டில் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் வந்து இந்த ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்ல, ஐ லவ் ப்ரோக்ராமிங், ப்ரெசன்ஸ் பெனால்ட்டி would make less likely for the model to generated programming again immediate continuation. அதாவது ஒரு 2 or 3 லைன்ஸ் வருது, இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஒரு பேராகிராஃப் வருது அப்படின்னா, இப்போ ஐ லவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா அப்போ ப்ரோக்ராமிங்ன்ற வேர்டு ரிப்பீட்டடாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணும். அதுதான் வந்து இந்த ப்ரெசன்ஸ் பெனால்ட்டியோட ஒர்க்கு. நம்ம இப்போ பார்த்த இந்த லிஸ்ட்டு ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் லிஸ்ட் தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அஸ் எ யூசர் ஆர் டெவலப்பர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நமக்கான அவுட்புட்டை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எல்எல்எம் மாடலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்புட் கொடுத்து இந்த பேராமீட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.